அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கேரளாவில் நடக்கிற ஒரு பாரம்பரிய தெய்வீக நடனம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த நடன முறை பேர் பார்த்தீங்கன்னா கரீன்காலி. இது ஒரு தெய்வீக நடன முறை. இது கேரளாவோட வடக்கு பகுதியிலான பாலக்காடு, திரிசூர் மற்றும் மலபார் மாவட்டங்கள் இந்த பகுதியில் இந்த முறை ரொம்பவே பழக்கம். உடல் முழுசும் பார்த்தீங்கன்னா கறி பூசிக்கிட்டு, அப்புறம் சிகப்பு கருப்பாலான ஆடை அணிஞ்சிக்கிட்டு, தலையில் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை ஓலை இருக்கு இல்லைங்களா, அந்த ஓலையோடைய இதில் ஒரு தலையில் ஒரு இது மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்டு அந்த தெய்வீக நடனம் ஆடுவாங்க. அதாவது சாமி ஆடுறது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த காளியாட்டம், அப்புறம் இந்த மயானக்குள்ளையெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது கேரளாவில் கோயில்களில் ஆடக்கூடிய ஒரு முறை. இதில் பார்த்தீங்கன்னா சாமியே நேரில் மக்களுக்கு அருள் பாலிக்கிறதாகவும், தீய சக்திகளை அழித்து மக்களுக்கு நன்மை செய்கிறதாகவும், அவங்களோட தொழிலுக்கு உதவி பண்ணுறதாகவும் ஒரு சம்பிரதாய முறை. காந்தாரா படத்தில் எப்படி வரும் அதே மாதிரி தான் இந்த நடன முறையும். காந்தாராவில் காமிக்கிறது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பஞ்சுருளி அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த இது கேரளாவோடது. கிட்டத்தட்ட அந்த பார்டர் தான் அந்த காந்தாரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங், மேக்கப்பு, இது அந்த நடன முறை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஸோ அந்த காந்தாரா மூவியில் வந்த மாதிரியே தான் இந்த இதுவும். கேரளாவோட பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைக்கும் போது அந்த சாமியார் இந்த நடனத்தை ஆடுவார். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆடுற மாதிரி ஒரு சாமி ஆடுவாங்களே அதே மாதிரி தான். இந்த நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா ஆடு பலியிடுதல், கோழி பலியிடுதல், இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கும். கேரளா வடப்பகுதியில் கரீன்காலி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நடன முறைகள் இருக்குது. அதை தெய்யம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிக்கு ஏற்ற மாதிரி தெய்யத்துலேயே பல வகைகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கரீன்காலி, அப்புறம் தெய்யம், இது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு சாமியாடு முறைகள். அது பார்க்குறதுக்கே ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. பெரும்பாலும் சம்மர் டைமில் தான் கேரளாவில் கோயில் திருவிழா அதிகமாக நடக்கும். அந்த டைமெல்லாம் இந்த திருவிழா, இந்த நடன முறை ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.